வணக்கம். நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன். அதாவது என்ன அப்படின்னா, பிசிக்கல் பொசிஷன் எப்படி சார் எடுப்பாங்க அப்படிங்கிறத சொல்லிடுறேன். அதாவது பேங்க் வந்து என்ன செய்யும் அப்படின்னா, பொசிஷன் எடுப்பாங்க. சப்போஸ் ஆள் உள்ளே இருக்கிறாங்க, இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அந்த ஓனரே வந்து சாவியை கொடுத்துட்டு போயிடலாம். இல்லை அதில் இருக்கிறவங்க, வாடகைக்கு இருக்கிறவங்க காலி பண்ணிட்டு போயிடுவாங்க. இது லீஸுக்கு இருக்கிறவங்களும் காலி பண்ணிட்டு போயிடுவாங்க. ஓனரே வந்து சாவி பேங்க் கையில் கொடுத்து, ஐயா இருந்தால் வச்சுக்கங்க, நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டியை விற்றுட்டு வங்கிக்கு சேர வேண்டிய பணத்தை எடுத்துகிட்டு மீதி பணத்தை என் அக்கௌண்ட்டில் போட்டுருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுவார். இது இது ஒன்று. இன்னொன்று வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே உள்ளே இருக்கிறவங்க டெனண்ட் காலி பண்ண மாட்டேமா, எனக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டை கொடுங்க, நான் காலி பண்ணுறேன். லீஸ் ஹோல்டர் வந்து நான் இவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்துருக்கேன், லீஸுக்கு 10 லட்ச ரூபா கொடுத்துருக்கேன், அந்த 10 லட்ச ரூபா கொடுத்தா தான் நான் போவேன் அப்படின்னு சொல்லலாம். ஓனர் வந்து என்ன செய்வார்னா, நான் வந்து கோர்ட்டில் போய் ஆர்டர் வாங்கிட்டு வந்து நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த 3 விதமான பதில் இந்த 3 பேர்கிட்டருந்தும் உங்களுக்கு கிடைக்கும். அப்போது வங்கி என்ன செய்யணும்னா, இவர் பணம் கட்டலை அப்படின்னாப்புல அடுத்தாப்புல என்ன செய்யும் அப்படின்னா, நோட்டீஸஸ் அனுப்புவோம் அவங்களுக்கு. நோட்டீஸஸ் அனுப்பிட்டு அந்த அன்றைக்கி என்ன செய்வாங்கன்னா, பொசஷன் நோட்டீஸ்னு ஒன்று அனுப்புவாங்க. முதல்ல சரி இதையும் தெரிஞ்சுங்களேன், டிமாண்ட் நோட்டீஸ்னு ஒன்று அனுப்புவாங்க. அதில் 60 நாள் இருக்கும். அதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் வங்கிக்கு சேர வேண்டிய பணத்தை கொடுத்துருங்கம்பாங்க. அப்போவும் பணம் கொடுக்கல அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க அந்த அன்றைக்கி என்ன செய்வாங்க, பொசஷன் நோட்டீஸ்னு ஒன்று அனுப்புவாங்க. அதாவது சொத்துடைமையாக்கல் அப்படின்னு ஒரு நோட்டீஸ் அனுப்புவாங்க. இல்லைன்னா அதை வந்து பொசஷன் நோட்டீஸ்னு சொல்லுவாங்க. அந்த பொசஷன் நோட்டீஸை அவங்களுக்கு அனுப்பி, நீங்கள் வங்கி வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன், வங்கி வந்து அந்த உரிமையை தான் பேருக்கு மாற்றிக்கிச்சு, அதனால் நீங்கள் இந்த வீடை காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் சிம்பாலிக் பொசஷன். அதாவது உள்ளே இருக்கிறவங்கள யாரையும் வெளியே அனுப்பலை, ஆனால் வங்கி என்ன பண்ணிட்டு அந்த பொசஷன் தான் பேரில் எடுத்துக்கிட்டு, அப்போ இதுக்கு பேர் தான் சிம்பாலிக் பொசஷன். உங்களுக்கு புரிகிற மாதிரி இருந்தால் ஆள் உள்ளே இருந்தாங்கன்னா அதுக்கு பேர் சிம்பாலிக் பொசஷன். சரிங்க. அடுத்தது வந்து இது இருக்கு இல்லையா, ஃபிசிக்கல் பொசிஷன் எப்படி எடுப்பாங்க அப்படின்னா, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதாவது 2 வகையான கோர்ட் இருக்குது. சிஎம்எம் கோர்ட்டுன்னு சொல்லுவாங்க, சிஜிஎம் கோர்ட்டுன்னு சொல்லுவாங்க. ரொம்பவும் வேண்டாம், அது வந்து உங்களுக்கு புரிய வேண்டாம். இந்த கோர்ட்டுக்கு போவாங்க, அவ்வளோதான். சிஜிஎம் கோர்ட்டுக்கு போவாங்க, இல்லை சிஎம்எம் கோர்ட்டுக்கு போவாங்க. எந்த கோர்ட்டுக்கு போகணுமோ அந்த சொத்து இருக்கிற இடத்துக்கு அதில் போய் என்ன செய்வாங்க, ஒரு ஆர்டர் வாங்குவாங்க. அதுக்கு பேர் வந்து எவிக்ஷன் ஆர்டர்னு பேர். எவிக்ஷன் ஆர்டர்னால் என்னென்னா, அவங்கள வெளியே அனுப்புறதுக்குள்ள ஆர்டர். ஓகேவா? அதில் வந்து அவங்கள வெளியே அனுப்பக்குள்ள ஆர்டராக இருக்கும். சில டைமிங்கில் வந்து என்ன செய்வாங்கன்னா, அந்த வீடு பூட்டியிருந்தோன்னா அதை உடச்சி பிரேக் ஓப்பன் சொல்லுவாங்க. அதை உடச்சி அதுக்கு மேலே சாவியை போட்டு பூட்டுறதுக்கு வங்கிக்கு அதிகாரம் கொடுக்கலாம். அது பல வகையான இதாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கோர்ட்டில் போய் ஆர்டர் வாங்குவாங்க. எவிக்ஷன் ஆர்டர்னு ஒன்று பேர். அதை வாங்கும்போது என்ன செய்வாங்க, கோர்ட்லேருந்து அட்வொகேட் கமிஷனர் அப்படின்னு ஒருத்தரை நியமிப்பாங்க. நியமித்த உடனே அவருடைய பொறுப்பு என்னவாக இருக்குன்னா, அந்த சாவியை வாங்கி வங்கி கையில் கொடுக்கணும். அதுதான் அவருடைய பொறுப்பு. அப்போ என்ன செய்வார், அட்வொகேட் கமிஷனர் வருவார். வந்த உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஓனரோ இல்லை யாரோ அங்கே ஓனருக்கு கேரண்டார் இவங்க எல்லாருமே எப்போவுமே நோட்டீஸ் அனுப்பிடுவாங்க. அங்கே உள்ளே இருக்கிறவங்ககிட்ட யார் இருக்காங்களோ அவங்கக்கிட்ட அந்த நோட்டீஸை ஒட்டிட்டு, இந்த மாதிரி வங்கி வந்து என்ன செய்கிறாங்க, கோர்ட்லேருந்து ஆர்டர் வாங்கிட்டு வந்துருக்காங்க, அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இந்த வீடை காலி பண்ணிடுங்க, உங்களுக்கு வந்து ஒரு 10 நாள் டைம் தரோம், 1 வாரம் டைம் தரோம், 15 நாள் டைம் தரோம், ஏதோ ஒரு டைம் அவங்க கொடுப்பாங்க மனிதாபிமான அடிப்படையில். ஏன்னா நீங்கள் சொன்ன உடனே அந்த வீட்டில் இருக்கிற ஜாமான் எடுத்துகிட்டு எப்படி போக முடியும்? அதனால் அவங்க என்ன செய்வாங்க, ஒரு இது கொடுப்பாங்க, டைம் கொடுப்பாங்க. அப்போது நீங்கள் அவங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா சரிங்க, அது அவங்க ஒத்துக்கிறத பொறுத்து இருக்குது. அப்போ நீங்கள் சொல்கிறீங்க, அவங்க ஒரு டைம் கொடுக்குறாங்க. போகும்போதே என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சொத்து இருக்கு இல்லையா, அந்த சொத்து இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு இல்லையா, அங்கே காவல் நிலையத்தில் போய் என்ன பண்ணுவாங்கன்னா, பாதுகாப்பு கேட்டு ஒரு கடிதம் கொடுத்துட்டு போவாங்க. இதெல்லாம் RBI ரூல், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ரூல். பாதுகாப்பு கேட்டு கடிதம் கொடுப்பாங்க. இந்த மாதிரி நாங்கள் பொசிஷன் எடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. ஸோ அப்போ அந்த பீரியடு முடிஞ்ச உடனே உங்களுக்குன்னு ஒரு டைம் கொடுக்குறாங்க இல்லையா, எத்தனை நாளைக்குள்ளே காலி பண்ணுங்கன்னு. அந்த பீரியடு முடிஞ்ச உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, என்றைக்கு காவல் நிலையத்துலேருந்து வராங்களோ அவங்க இது நம்ம பேங்க் மேனேஜர்ஸு, அப்புறம் ரெக்கவரி ஏஜென்ட்ஸ்னு சொல்லுவாங்க, நம்மள மாதிரி ஆட்கள், அவங்க ரெக்கவரி ஏஜென்ட்ஸு, அப்புறம் இந்த வீடியோகிராஃபர், அதுக்கடுத்துல அந்த பூட்டி வச்சு சீல் வைக்கிறதுக்கு அதுக்கு 2-3 பேர், இதெல்லாம் இவங்கெல்லாம் வருவாங்க. இது போக அந்த கேஸ் டு கேஸ் பேசிஸில் வந்து RI, தாசில்தார், அந்த மாதிரி யார் அந்தந்த இடத்துக்கு வரணுமோ அவங்க வருவாங்க. எல்லோரும் நான் சொன்ன ஆட்கள்லாம் வருவாங்களா அப்படின்னா அப்படி இல்லைங்க. அது வந்து அந்தந்த இதுக்கு தகுந்தாலும் சொத்துக்கு தகுந்தாப்புல வருவாங்க. வந்து என்ன பண்ணுவாங்க, உள்ளே இருக்கிறவங்கள வெளியே அனுப்பி கதவு பூட்டி சீல் வச்சு சாவியை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்போது
அவங்க ஏற்கனவே ஒரு 10 நாள் டைம் கேட்குறாங்க. நீங்கள் என்ன செய்யலாம், ரெக்வஸ்ட் பண்ணலாம். ரெக்வஸ்ட் பண்ணி நீங்கள் கேட்குறீங்க. மனிதாபிமான அடிப்படையில் அவங்க டைம் கொடுக்கலாம், கொடுக்காமலும் இருக்கலாம். அது வேறு விஷயம். அப்போ அவங்க உங்களுக்கு கொடுத்துட்டாங்க, டைம் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு ஐயா நீ காலி பண்ணியா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்களே என்ன பண்ணணும்? ஸோ என்ன லாஸ்ட்டு இன்னைக்கு நல்ல ஞாபகம் வச்சுங்க, யாராக இருந்தாலும் சரி, லாஸ்ட்டு மினிட்டு எப்போ நீங்கள் வீடை காலி பண்ணணும்னா அட்வொகேட் கமிஷனர் நான் தாங்க. நீங்கள் வீடை காலி பண்ணுங்கன்னு அவர் எப்போ சொல்கிறாரோ நீங்கள் இம்மீடியட்டாக ஒரு வாரத்துக்குள்ளே அவர் கொடுக்குற டைமுக்குள்ளே வீடை காலி பண்ணிட்டு போயிடுங்க. இது எல்லாத்துக்குமே பொருந்தும். கதவை பூட்டி சீல் வச்சு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஒரு உள்ளே இருக்கிற ஜாமானை எடுக்கிறது கஷ்டம். இது தெளிவான மெசேஜ். இது யார் யாருக்கு பொருந்துமோ அவங்க அதை எடுத்துக்கோங்க. அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பூட்டி சாவி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. சாவி எடுத்துகிட்டு போனால் உள்ளே இருக்கிற ஜாமான்லாம் மாட்டிக்கணும். அப்போ இந்த உள்ளே இருக்கிற ஜாமானை எடுக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, திருப்பி வங்கியில் போய் ஒரு கோரிக்கை வைக்கணும். ஐயா இந்த மாதிரி நான் வந்து வேறு வீடு பார்த்துட்டேன், நான் உள்ளே இருக்கிற பொருளாக நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா வங்கியில் என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்குவாங்க. அந்த டைமிங்கில் திறந்து வைப்பாங்க. நீங்கள் எல்லா ஜாமானும் எடுத்துகிட்டு நீங்கள் என்ன செய்யலாம், வீடை காலி பண்ணிவிட்டு போயிடலாம். இதுக்கு பேர் தான் பிசிக்கல் பொசஷன் அப்படின்னு பேர். சரிங்க, இன்னொரு கேள்வி கேட்கலாம். நான் வந்து உள்ளே ஜாமானை நான் போட்டுட்டு உட்காந்துருப்பேன், அவங்க எப்படி என் ஜாமானை அப்புறப்படுத்துகிறாங்க பார்ப்போம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு உட்காராதீங்க. ஏன்னா அப்படி நினச்சிட்டு நீங்கள் உட்காந்தீங்க அப்படின்னா வங்கி திருப்பி என்ன செய்யும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிமைண்டர்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, நினைவூட்டல்கள் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஐயா இந்த மாதிரி நாங்கள் வந்து பொசிஷன் எடுத்துட்டோம், இந்த சில டைமில் நினச்சவங்க அந்த வீடே சேலும் பண்ணிவிடுவாங்க. அப்போ இந்த மாதிரி இந்த இடத்துல நாங்கள் சேலும் பண்ணிட்டோம், அதனால் எங்களுக்கு வந்து அடுத்தவங்க இந்த சொத்தை வாங்கினவர் உள்ளே போகணும், அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, உள்ளே இருக்கிற பொருளை நீங்கள் எடுத்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு அவங்களுக்கு தெரிந்த நோன் அட்ரஸஸ், நோன் கம்யூனிகேஷன்ஸ் என்னென்னலாம் இருக்கோ, அவருடைய மெயில், அவருடைய கேரண்டார், அவருக்கு யாரெல்லாம் நாங்கள் அப்ளிகண்ட் எல்லாத்துக்கும் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஏன்னா எனக்கு சொல்லலைங்கிற வார்த்தை சொல்லக்கூடாது இல்லையா, அதனால் அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி உள்ளே இருக்கிற ஜாமானை நீங்கள் எடுத்துகிட்டு போயிருங்க ஐயா அப்படின்னு சொல்லுவாங்க. அதையும் மீறி அவர் வரலைன்னா ஒரு பேப்பரில் 2 பேப்பரில் விளம்பரம் கொடுப்பாங்க. விளம்பரம் கொடுத்து இந்த மாதிரி உங்களுக்கு 1 வாரம் டைம் கொடுக்குறோம், அதுக்குள்ளே நீங்கள் எடுத்துகிட்டு போயிருங்க. அப்படி இல்லைன்னா இதை கொண்டு போய் நாங்கள் எங்கள் குடோனில் கொண்டு போய் போட்டுருவோம், அப்படி இல்லைன்னா இதை எடுத்துகிட்டு கொண்டு போய் அது எங்களுக்கு சேர வேண்டிய கடனுக்கு இதை ஏலத்தில் விட்டு அந்த பணத்தை அட்ஜஸ்ட் பண்ணிவிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதனால் நல்லா ஞாபகம் வச்சுங்க, இதுதான் பிசிக்கல் பொசஷன். அதனால் கடைசி நாள் அந்த வீட்டில் குடியிருக்கிற நாள் என்றைக்கு அப்படின்னா அட்வொகேட் கமிஷனர் வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணும்போது அன்னைக்கு நீங்கள் காலி பண்ணி போகிறது. இதுதாங்க பிசிக்கல் பொசஷன். நன்றி, வணக்கம். இது வந்து எஜுகேஷ்னல் பர்பஸ் ஒன்லி. அதாவது என்னுடைய நிறுவனத்தில் யார் செய்கிறாங்களோ அவங்களுக்காக எஜுகேஷ்னல் பர்பஸுக்காக சொல்கிறது. இது வந்து சட்டப்பூர்வமாகவோ இல்லை வேறு எதாவோ வேறு யாருக்கும் கற்றுக் கொடுக்கவோ எதுவுமே இல்லை. அதனால் இது வந்து எங்களுடைய நிறுவனத்தில் வேலை செய்யும் இவங்களுக்காக போட்டிருக்க ட்ரைனிங் மெட்டீரியல். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.